ரேர் பீஸ் வஞ்சரம். தங்கத்தட்டுல ஊட்டி விட்டு சொகுசு காட்டி பழக்கல, ஆனா சாகும் போது ஜெயில இருக்கும் சொத்து குவிப்பு வழக்கல. ஆக்சுவலா நான் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். அப்படியா? ஆமா, கெமிக்கல் இன்ஜினியர்ல இருந்து ராப் இன்ஜினியர் எப்படி ஷிஃப்ட் ஆனன்றது தான் வந்து இந்த ஒரு வருஷம் ஜேர்னி. ஏம் இது நான் ராசி மச்சான் எம்மா ராதா போல நடி அண்டர்டேக்கர் உனக்கு வெயிட் பண்றான் இறுதி சடங்கு முடி. 10க்கு 10. அப்புறம் அந்த நானும் லிட்டு அவருதான்டா இந்த ஆர்சிபி அடிச்சது அதெல்லாம் தம்பிடா நான் இல்லடா. எனக்கு இந்த பாட்டு போகும் ஹிட் ஆகுமா ஹிட் அந்த ஐடியாலாம் கிடையாது. ஹிப்ஹாப் நான் கூட ஒரு கொலாப் அவ்வளவுதான், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஆர்சிபிக்கு காலம் வருது எனக்கு என்ன குறைச்செல்லாம். யுவன் சாரோட ஒரு வஸ்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ பச்சை கலர் பேர் காலகேயனையும் சுண்டி இழுக்கும் நியோ டிஎம் மேக்னெட் அவ மாங்கா பத சாலட் சொரங்கம் கேஜிஎஃப்ல வடிச்ச தங்கம் 24 கேரட். அவ்வளவுதான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு பாட்டு, கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரேர் பீஸ் வஞ்சரம் ரைட் நவ் 2.3 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி இந்த இண்டீஸ் எல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ல பயங்கர கேட்சியா வைரலா அப்படியே என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே போக 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 அந்த பாட்டு அப்படியே நமக்குள்ளே தெரியாமல் ஒரு ரூட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பாடல்கள் உங்களோட வரிசையில் இருக்குது, நம்ம இதெல்லாம் போகலாம். ஸோ ரேர் பீஸ் வஞ்சரம். ஸோ அதெல்லாம் தாண்டி திங்க் இண்டியில் நீங்கள் ஒரு இந்திய ஆர்டிஸ்ட்டாக சைன் அப் ஆகிருக்கீங்க. நிறைய இந்திய ஆர்டிஸ்ட் இப்போது சமீபத்தில் உருவாகிட்டே இருக்கிறாங்க. ஸோ 21 வயது ஃப்ரெஷ் யங் டேலண்ட் தமிழ் ராப் இன்ஜினியர். சொல்லுங்க, எப்படி இருக்கு இப்போ இங்கே இருக்கிறது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணணும்னு எனக்கு அப்போ தெரியாது. சும்மா ரேண்டமாக எழுதுவேன், பாடுவேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் தாத்தா பற்றி ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். நீங்கள் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல. ஸோ மெத்தனால் எங்கள் தாத்தா வந்து மெத்தனால் குடிச்சிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஃபனியான ஒரு ரேப். அதில் தான் வந்து என்னோட எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு இந்த ரேப் ஜேர்னியே வந்து. ஸோ அதை பார்த்துட்டு தான் நிறைய இன்னும் நிறைய பண்ணணும், இதோட நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். அப்படியா? ஆமாம், யா. ஸோ அந்த கெமிக்கல் இன்ஜினியர்லேருந்து ராப் இன்ஜினியர் எப்படி ஷிஃப்ட் ஆனன்றது தான் வந்து இந்த ஒரு வருஷம் ஜேர்னியே. ஓகே. ஸோ இதுக்கு நடுவில் நடந்தது தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் இந்த பாட்டு பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே. ஸோ எப்படி இந்த டிரான்சிஷன் நடந்தது, லைக் இந்த கெமிக்கல் இன்ஜினியர் டு ராப் இன்ஜினியர்? நான் வந்து அவ்வளோலாம் படிக்க மாட்டேன், படிப்பேன், ரொம்பலாம் படிக்க மாட்டேன், ஓரளவுக்கு மிட்டாக படிப்பேன். ஸோ காலேஜும் நான் கடலூர், சொந்த ஊர் வந்து கடலூர் இருந்து நான் அங்கேருந்து இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் ஹாஸ்டல் தங்கி படித்தேன். கவுன்சிலிங் மூலயமா எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ வரப்போ எனக்கு சிலபஸ் எதுவுமே புரியல ஸ்ட்ரக்குன்னு பார்த்ததுக்கப்புறம். ஆனால் வந்து நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, ஏதோ பாண்டுன்னு ஏதோ சொல்கிறாங்க, இது கெமிக்கல் பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இப்படிலாம் எனக்கு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ காலேஜ் போச்சு. நான் வந்து பெருசாக எங்கேயுமே போக மாட்டேன். இந்த பிரேக்கிங் பேட் இன்ஃப்ளூயன்ஸ்ல எதுவும் எடுக்கல? இல்லை அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறேன். இல்லை லைக் எனக்கு எதுவுமே தெரியாது கெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி. ரொம்ப பேசிக்காக ஒரு சின்ன ஒரு நாலேஜோட தான் நான் போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். காலேஜ் போச்சு முடிச்சேன். பெருசாக பசங்க கூட வெளியே போக மாட்டேன். ஹாஸ்டல் கிளாஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ கடைசி காலேஜும் பிளேஸும் ஆகலை. இப்படி இருக்கிறப்போ எனக்கு அந்த தாத்தா பாட்டு சொன்னால அது கிளிக் ஆச்சு. சரி, நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும். இப்போ எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணால் மட்டும்தான் அவங்கள பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம படிச்சதுலேருந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங்ல இருக்குமோ அது எல்லாத்தையுமே பாட்டில் யூஸ் பண்ணி ஸோ அப்படிதான் வந்து இந்த ராப் இன்ஜினியர் பேரே வந்து. என்னோட எல்லா பாட்டுலையுமே வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், கெமிக்கல் காம்பனன்ட் அப்படின்னு இல்லை. லைக் இந்த பித்தாகரஸ் தியரம், பெர்னோலிஸ் தியரம், ஈத்தேன் மீத்தேன் அந்த மாதிரி ஒரு சில இருக்கு. ஓகே, ஆமா, நைஸ். ஸோ ரேர் பீஸ் வஞ்சரம், இந்த பாட்டுடைய அந்த ஐடியேஷன் எங்க இருந்து கிரியேட் ஆச்சு அண்ட் அந்த ஜேர்னி பத்தி? நான் வந்து ஒன்ஸ் வந்து காலேஜ்ல இருந்து இது சஸ்பெண்ட் ஆயிட்டேன். இதுக்கு எங்க காலேஜ்ல வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ப்ரோ. ஓகே. நான்வெஜ் சாப்பிட்டு தெரியாம எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு ஒரு நாள் சஸ்பெண்ட் ஆயிட்டோம். சஸ்பெண்ட் ஆகிறப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு பையனை பார்த்தேன். எனக்கு அவன் வந்து மியூசிக் ப்ரொடியூசர்னு தெரியும். என்னோட ஒரு 2 வயசு சின்ன பையன், த்ரூவ் வச்சுன்னு சொல்லிட்டு அவன் பேரு. ஸோ நான் பஸ்ல போறப்போ ப்ரோ நான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட பேசி நான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பண்ணுவேன்னு சொல்றேன். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து ஒரு பீட் அனுப்பியிருந்தான். லைக் செம்ம கேட்க சூப்பரா இருந்துச்சு அந்த பீட். நம்ம ஏதாவது சும்மா ரேண்டமா எழுதுவோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதிட்டே இருக்கேன். ஏதோ ஒன்று பில்ட் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு ரேர் பீஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு மேட்டர் மட்டும்
நான் நோட்ஸ்ல வந்து நான் புது புது வார்த்தைகள்லாம் நிறைய புக்ஸ் படிப்பேன், நியூஸ் பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வேர்டிங்ஸா எனக்கு வந்து புது புது வார்த்தைகளை வந்து ரைம் பண்றது பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த பாட்டுல கூட நான் வந்து தங்கத்தட்டுல ஊட்டி விட்டு சொகுசு காட்டி பழக்கல, ஆனா சாகும்போது ஜெயில இருப்போம் சொத்து குவிப்பு வழக்கல. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ரைம் ஸ்கீமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா பண்ணலாம். அப்படி இருக்கிறப்ப அந்த ஜோன் யாருமே பண்ணல, நம்ம பண்ணி அதை எப்படி ஈஸியா கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஜோன்ல நான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டை எழுதிட்டு இருக்கிறப்போ அப்படிதான் இந்த பாட்டே வந்து வந்துச்சு. ரேண்டமா மீட் பண்ணி எனக்கு ஒரு பீட் கொடுத்தா, அந்த பீட்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்டான ரைம் ஸ்கீம்ல ஒன்று எழுதுவோம், யாருமே இந்த ஜோன் டச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எழுதுனதான் இந்த ரேர் பீஸ் வந்து. மோஸ்ட்லி இந்த ரேப்ல வந்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளை பயன்படுத்தின ரேப்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அவுட் நோட்டா அந்த தமிழை வந்து பிடிச்சிக்கணும், அந்த ஒரு 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 கனெக்ட்ல இருந்தது. அண்ட் அந்த கோர்வையான அந்த வார்த்தைகளை கொண்டு போறது, இட் வாஸ் வெரி வெரி யூனிக் அண்ட் ஒரு மாதிரி ஜாலியா கோக்கியா இருந்தது. அப்புறம் எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ஆர்டிஸ்ட், என்னோட ஃபுல் நேம் வந்து தமிழ் ஆதவன். ஸோ எனக்கு நிறைய அந்த புனை பெயர்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இல்லை வேற நம்ம தமிழாவே ரெப்ரசென்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேஷன்ல வந்து தமிழ் இங்கிலீஷ் கலக்கிறப்போ அது நல்லா இருக்கும். நான் இந்த பாட்டுல அதை நிறைய சேர்த்திருப்பேன். அது ஆனா பியூரா தமிழா போறப்போ அதோட ஜோனே வந்து வேற ஒரு டச்ல இருக்கும். நான் அடுத்தடுத்த பாட்டுல அது இன்னும் எந்த அளவுக்கு நம்ம இதுவா காட்டலாம் அந்த தமிழை. ஸோ இப்போ வர சாங்ஸ்ல என்னோட சாங்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு மேட்டரை வச்சு அதை வந்து எஜுகேட் பண்ணலாம். ஏதோ ஒரு இப்போ நம்ம கெமிக்கல் பண்ணிருக்கோமா, இப்போ கெமிக்கல்ல இருந்து ஏதாவது ஒரு இது மூலியமா, இந்த பாட்டு மூலியமா உங்களுக்கு ஒண்ணு தெரியும். பாட்டு இவ்வளவு மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ் போறதை தாண்டி நம்ம பாட்டால ஒருத்தவங்க எனக்கு இது இப்படி ஒரு மேட்டர் இருக்கோ இந்த பாட்டு மூலியமா தெரியுது அப்படின்னு ஒண்ணு கிடைச்சா அது எனக்கு ஒரு வின் வின் கேம் மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரேர் பீஸ் வஞ்சரம்னு ஏன் டேர்ம் பண்ணீங்க இந்த பாட்டை? வஞ்சரம் வந்து ரொம்ப ஒரு ரேரஸ்ட் ஒரு மீன், அது கிடைக்கிறதே கஷ்டம், ரேட்டும் அதிகம். அப்படிதான் நான் என்ன பாக்குறேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டு இது எனக்கு. நான் முத ஒரு ஸ்கிரீன் முன்னாடி வந்து நின்று ஸ்ட்ரீம் பண்ற பாட்டு இது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு ரேரஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியால எழுதினேன். அது அப்படியே பாட்டோட ஜேர்னி எழுதுறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு முடிச்சிட்டேன். ஒரு 1 மந்த்க்குள்ளேயே வந்து ஒரு நாள்ல ஃபுல் பாட்டு முடிச்சிட்டேன். பட் அது அப்படியே வச்சிருந்தா பாட்டு ரொம்ப பழசாவே இருந்துச்சு. அதை அப்படியே அப்டேட் பண்ணி கடைசி ரிலீஸ்க்கு ஃபைனல் ரெக்கார்டிங் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே கரெக்ஷன் போயிட்டே இருந்துச்சு. பாட்டு புதுசாவே இருக்கணும், எங்கேயுமே வந்து பழைய இது காட்டிட கூடாது அப்படின்ட்டு எழுதி வச்சதான். ஓகே, ஸோ அப்படியே அது வந்துருச்சு. பட் அந்த இது வந்து இந்த தீமேட்டிக்ல தான் இருக்குன்றதுக்கான ஐடியானு. அது ஒரு கோயில் ஃபெஸ்டிவல் மாதிரியான ஒரு தீமை. ஸோ ஒரு ஒரு வைப்ரண்டா ஒரு மாதிரி இருக்கு. பட் அதுக்குள்ள ஒரு புது ஃபிளேவர்ஸ் வந்து நம்ம பாட்டுல காட்டணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ப்ரோ. இப்போ அசல் நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு வடச்சென்னை ரெப்ரசென்ட் பண்ணி அதை ஒரு இன்டர்நேஷனலா எப்படி காட்டலாம் அப்படின்றதுல அவர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. பால் செம்மையா அவரோட எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு காஸ்டியூம்லயும் சரி, லிரிக்கலாவும் சரி, அவரு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ப்ராப்பரா ஒரு ஊரை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஹிப்ஹாப் நம்ம பண்ணலாம். அப்படி பண்றப்போ அது புதுசாவும் இருக்கும். எல்லாருக்குமே இப்போ ஊர் மக்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகும் நிறைய. இப்போ கோவில் திருவிழா அப்படின்றப்போ அவங்க அதை கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல. ஸோ ஒரு திருவிழால வந்து ஒரு கருத்து சொல்லி ஒரு பாட்டு பாடுறான் அப்படின்றப்போ, நான் அதை தான் வந்து அந்த வீடியோல எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மன் கூழ் குடிக்கிறாங்க ரேண்டமா வந்து கோவில் திருவிழாலாம் வந்து கூழ் ஊத்துனா மழை வரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. சேம் கான்செப்ட். நீங்க ப்ரோமோல இருந்து அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்க கூழ் ஊத்துவாங்க. எங்க அம்மனுக்கு வந்து சொம்பு பாப்பை கூழ் குடிச்சிட்டு அவங்களோட கிளாஸை மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த கிளாஸ் எடுத்து நான் வந்து ஊர்ல வந்து ஒரு ஹிப்ஹாப் பாடுற பையன் அந்த வீடியோல. ஸோ அந்த கிளாஸை போட்ட உடனே எனக்குள்ள வந்து ஒரு சில எமோஷன்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லணும். நான் சின்ன வயசுல இருந்தே எப்படின்னா வந்து ரொம்ப வந்து வீட்டுல வெளியே விட மாட்டாங்க. 12th வரைக்குமே நான் வீட்டு உள்ளேயே தான் இருந்தேன். ஆனா செம சப்போர்ட் வீட்டுல. நீ என்ன வேணா பண்ணு, பெருசா வெளியே பழக்க வழக்கம் வச்சுக்காது அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் வீட்டுல இருப்பாங்க. ஸோ எனக்குள்ள வந்து அந்த நம்ம படிச்சதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட சொல்லணும். அந்த கண்ணாடி போட்டோடனே எனக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஹிப்ஹாப் பவர் வந்துச்சு. இந்த திருவிழா தான் வந்து நம்ம கரெக்டான டைமு. இந்த மக்கள் கிட்ட வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம், மேட்ரிக்ஸ்ல லாக் ஆகாதீங்க, குளத்துல கட்டின வீட்டுல எல்லாம் வந்து வாஸ்து மீன் போயிட்டு இருக்கு, நீங்க ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள மட்டும் இருக்காதீங்க, நீங்க வந்து முடிவை மட்டும் எடுங்க, மத்த எல்லாத்தையும் உங்க மூளை பாத்துக்கும் அப்படின்ற கருத்து எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மீட்டர்ல தான் இந்த ஃபுல் பாட்டி இருக்கும். ஓ வாவ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபிலாசபி இதுக்குள்ள வச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச லிரிக் ஏதாவது கொஞ்சம் குவேட்டா அப்படியே ஒரு பாட்டா பாடினீங்கன்னா? நான் வந்து இதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பேன் ப்ரோ. ஓகே. நான் கோடம் வாக்கம்
டு லாஸ் ஏஞ்சல்ஸ் போக போறேன் கொல்லா பண்ண கென்ட்ரிக்க கோயம்பேட்டுக்கு கூப்பிட போறேன் கோதா உள்ள நான் கோலாரான கோவக்காரன் கொசு தொல்லை தாங்க முல்ல காதுலையே சாத்த போறேன் அல்லாவுதீன் பூதம் கூட அட்டி போட்டு நடப்ப 1848 மிக்சிங் விட்டு போயா கட்டில மிதப்ப மிதுன ராசி மச்சான் எம்மா ராதா போல நடிக்க அண்டர்டேக்கர் உனக்கு வெயிட் பண்றான் இறுதி சடங்கு முடிக்க. சூப்பர் ப்ரோ. இது வந்து அப்படியே கேஷுவலா அப்படியே உட்கார்றப்போ ஏதாவது எழுதுறது அப்படியே எடுத்து நாங்க எப்படின்னா மியூசிக் போட்டுட்டு ஜாம் பண்ணுவோம், ரேண்டமா ஸ்பிட் பண்ணிட்டே இருப்போம் பார்ஸ். சோ அப்படி இருக்கிறப்போ அது எந்த அளவுக்கு அழகா ஒரு கதைக்குள்ள உட்கார வைக்கலாம், ரேண்டமா ஒரு பாட்டு பாடுறதுக்கும் அதுல ஏதாவது ஒரு வேர்ட் மாட்டோம், ஒரு சூப்பரான ஒரு ஹுக்லைன் மாட்டோம் ப்ரோ. அந்த ஹுக்லைன் பிடிச்சி நம்ம ஒரு கதையை சொல்லிடலாம் அந்த பாட்டுல அப்படின்ற தாட்ல எழுதுறது. சூப்பர். இன்னொன்று ஒரு பாட்டு வந்து எலிவேட் ஆகிறதுக்கு ஒன்று அந்த பாட்டுடைய மியூசிக், அந்த பாட்டுடைய அந்த சவுண்ட், அதை தாண்டி அந்த பாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ற பர்சன். ஸோ உங்களோட பாட்டு ஆல்ரெடி 2.3 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களோட பாட்டு பட்டி தொட்டிலாம் தெரிக்குது, எங்க பார்த்தாலும் அந்த பாட்டு தான். ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப அது வந்து ஒரு மாதிரி என்னது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அதை போக 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 நமக்கே தெரியாம ரூட் ஆயிடுச்சு. எந்த பாட்டை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும், 10க்கு 10. ஸோ அந்த பாட்டுடைய லிரிக்ஸ் உங்களோடது இன்னைக்கு நிறைய பேர் போட்டு முடங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹிப்ஹாப் தமிழ் அவருடைய அந்த நட்பு எப்படி நடந்தது அண்ட் அந்த பாட்டை பத்தி? ப்ரோ அதான் ப்ரோ, நான் வந்து அந்த தாத்தா ரீல் போட்டிருந்தேன்னு சொன்னல, தாத்தா ரீல் போட்டு ஒரு 2 நாள்ல வந்து எனக்கு வந்து நான் வந்து மியூசியம் ஊருக்கு 1 பெரிய ஃபேன். நான் 9th வந்து இது ஒரு டூர் கூப்பிட்டு போனாங்க. டூர் கூப்பிட்டு போறப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் படமே பாக்குறேன். அதுக்கு முன்னாடி படம்லாம் பெருசா பார்க்கவே மாட்டேன். பாக்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது, நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்படியே போச்சு, சரி இதெல்லாம் நமக்கு எங்கே நடக்க போகுது அப்படின்ட்டு நான் அந்த தாத்தா ரீல் போட்டுட்டு தூங்கி எழுந்து பார்க்குறேன், கலர் டெக்ஸ்ட் வருது, ஹாய் ஆதவன் உங்கள் பாடல் வரிகள் அருமை, என் படத்துல ஒரு பாட்டு இருக்கு உங்களால எழுத முடியுமா அப்படின்னு ஃபுல் தமிழ்ல, ப்ராப்பர் தமிழ்ல வந்து அண்ணன் வந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு எனக்கு. ஆமா, நான் வந்து யாருக்கிட்டயுமே சொல்லல, கண்ணு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்லல. சொல்லிட்டு போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டா ஸ்டுடியோ போனேன், எனக்கு டியூன் கொடுத்தாங்க, ஒரே ஒரு எந்த கரெக்ஷனுமே இல்லை, எழுதி கொடுத்தோன்னே பக்கா லாக் சூப்பர் பண்ணிங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதுல வந்து ஃபுல்லாவே நான் எழுதல, பாதி அண்ணன் எழுதியிருந்தாங்க, பாதி நான் எழுதியிருந்தேன். ஓகே, ஸோ நீங்க எழுதின போர்ஷனை பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நான் வந்து வேற ஒன்று எழுதியிருந்தேன். நான் ரொம்ப லிட்டு பழைய தகர டப்பா செட்டு, அவன் என் ஃபேவரெட்டு ஆட்டிடியூட ஏற கட்டு, பேச்ச போட்டு தூக்கிட்ட நான் ஒர்த்து வருமா ஒர்த்து, இல்ல பாராசிட்டமால போட்டு தூங்க போறேன் படுத்து, நான் தகர டப்பா செட்டு அவ ஒர்த்து வருமா ஒர்த்து, ஹைடெக் லுக்கு அல்ஃபோன்ஸா ஹிப்பு, கஞ்சாட கண்ணா இல்லைன்னா 6 மாசம் ஃபிளிப்பு, அக்கோ பிக்கோ அமுதவள்ளி பாம்பே போனா கிச்சா, என் பக்கம் ஆடி குமுதவள்ளி உன் தம்பி தான் என் மச்சான், குத்தும் குத்தும் பச்சரிசி ஆட்டம் ஆட வச்சா, உன் பச்சை கொடிய பறக்க விட்டா ஆயிடுவாரிச்சா. வாவ், இதுதான் ஆக்சுவலா இது இப்படிதான் வரும். ஓகே ஓகே. அதுக்கப்புறமா அண்ணன் வந்து அதுல கமர்ஷியலிஸ்டா ஒரு மேட்டர் வந்து 10க்கு 10 அவளை பார்த்தாவது அதை ஒரு ஆட் பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நான் எழுதுனது அந்த ஸ்கெட்ச போட்டு தூக்க போறேங்க இந்த அம்மா மெர்செல்லாம், அந்த ஆர்சிபிக்கு காலம் வருது எனக்கு என்ன குறைச்செல்லாம், போகி 100 வைரத்தை ஐஃபில் டவர் வைரத்தை உஸ்தார் பண்ண யூஸ் பண்ணுவேன் பித்தோகர ஸ்தீரத்தை. ஸோ அதெல்லாம் சூப்பர். அதை அங்கிருந்து அங்கே எடுத்து பிடிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர். என்ன அவருடைய ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் இருந்தது? பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்க, ஐ மீன் உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு பெரிய ஃபேன் பாய் மூவ்மெண்ட் இருக்கு, ஏன்னா மியூசியம் ஊருடைய பெரிய ஃபேன். நான் போனோடனே நம்ம இவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தான் சொன்னாரு, நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே ஃபர்ஸ்ட் பெரிய மேட்டர். ஏன்னா வந்து எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? யாருக்கும் சொல்லல, ரெக்கார்டிங்க்கு நீங்க எதுவுமே சொல்லலையா? இல்ல நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. எப்பதான் எல்லாருக்கும் தெரியும் ஓகே தமிழாத்தவன் தான் இந்த பாட்டுல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது? ப்ரோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு, நம்ம பாட்டா இருக்குமோ, நம்ம ஆனா வாய் விட்டுட்டா வந்து நடக்கலாம் பல்ப் ஆயிடும், எல்லாமே சிரிக்க நார்மலா நிறைய பல்ப் வாங்கியிருக்கேன், ஸோ இது விட்டுட்டு பல்ப் ஆயிடுச்சு நல்லா இருக்காது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நாள் வந்து டிஜே பிளாக் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெங்களூர்ல ஒரு ஷோ பண்றப்போ இந்த பாட்டை வந்து ப்ளே பண்ணாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி. எனக்கு கேட்ட உடனே சமஜாலி, எனக்கு அந்த டைம் தான் அனுப்பியிருந்தாங்க. அந்த லாலா கேட்ட உடனே எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், பாட்டு வருது வருது வருதுன்ட்டு. எனக்கு இந்த பாட்டு போகும் ஹிட் ஆகுமா ஹிட் அந்த ஐடியா எல்லாம் கிடையாது. ஹிப்ஹாப் நான் கூட ஒரு கொலாப் அவ்வளவுதான், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா சோ நீங்க ஃபைனல் வெர்ஷன் முன்னாடி கேட்டீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ்ல அப்பதான் கேக்குறீங்க? நான் லிரிக் மட்டும் ஒரு அனுப்பிட்டேன், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் அப்படியே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அண்ணனே நிறைய லிரிக்லாம் மாத்தி அப்படியே எழுதிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கேட்டப்ப எப்படி இருந்தது இந்த பாட்டை? எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எங்க நம்ம எழுதுனதெல்லாம் காணோம் அப்படியே எதுவுமே வரல இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் என்ன அவ்வா வந்துருச்சு அப்படின்னு அவ்வளவுதான் ப்ரோ.
செம ஹாப்பி. ம். அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டு. நான் எழுதின பாட்டு நல்லா இல்ல. இல்ல அது ஃபர்ஸ்ட் வந்து சவுண்டா வரப்ப யாருக்கும் புரியல. என்னது இது வேற மாதிரி இருக்கே, இது ஆதி டோன்லயே இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அது ஒரு ரூட் பண்ணுச்சு. அந்த 6-10-10ன்னு ஒண்ணு பிடிச்சது. அப்படியே அதுக்கப்புறம் என்ன லிரிக் இருக்குலாம் யாருக்குமே தெரியாது. வர லிரிக்க போட்டு பாடிக்கிறாங்க. அதை கரெக்டா பிடிச்சிட்டாரு. 6-10-10 அப்படின்னு பிடிச்சி செமையா போயிடுச்சு. இப்போ எனக்கே ரேண்டமா தள்ளுறப்போ வருது. நம்ம பாட்டு நமக்கு ஃபீல்ட்ல வரப்போ இதுவா இருக்கும், நல்லா இருக்கும். கண்டிப்பா ஃபீல் இருக்கு. இன்னொரு ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த பாட்டை பத்தி எல்லாம் பேசி என்டர் தி டிராகன் இல்லையா? ஆமா, அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் என்ன பண்ணிருந்தேன், அஜீவா அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் அண்ணா இந்த மாதிரி ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போறேன், அந்த சாங் வந்து நான் அவங்க ஷோல பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஒண்ணுமே சொல்லல. இதுல என்ன இருக்கு, அதோ நீ ஸ்ட்ரைட்டா வந்துரு, ஸ்ட்ரைட்டா நீ ஷோக்கேவா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு டெக்ஸ்ட் தான் அப்படியே போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி சூப்பர். எனக்கு செம ஹாப்பி. நான்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. முன்னாடி அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க. போயிட்டு அங்கதான் ஃபர்ஸ்ட் ரேர் பீஸ் பாடுறேன். முதல்ல அன்ரிலீஸ் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்க ரேர் பீஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்பயே எனக்கு செம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ ட்ராக் விட்டதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பர். அங்க நான் அண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சூப்பர், நல்லா செம்மையா இருக்கு பாட்டு, இன்னும் நிறைய பண்ணிட்டே இரு, அடுத்து நீதான். சூப்பர். ஸோ வீட்டில் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது? பிகாஸ் 2 பாட்டுமே நல்ல ஹிட்டா போயிட்டு இருக்குன்றப்போ வீட்டில் செம்ம ஹாப்பி ப்ரோ. எல்லாருமே லைக் ஸ்டார்டிங் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இல்லை இதெல்லாம் வேணாம், நீ படிச்சுட்டு வேலைக்கு போயிடு, இல்லைனா நீ இது பண்ண போறனா இது மட்டுமே பண்ணு, இது பண்ண போறனா பெருசா வீட்டுல வெளியவே விட மாட்டாங்க. வீட்டு உள்ளே நீ என்ன கேட்குறியோ நான் வாங்கி தரேன், அந்த மாதிரிதான் இருப்பாங்க. நான் அந்த டைம்ல எனக்கு இருக்கிற வெறுப்புல வந்து எங்க அப்பா எப்பயுமே நியூஸ் பார்த்துட்டே இருப்பாரு. நான் நியூஸ் பாக்குறப்போ வந்து எனக்கு நிறைய வார்த்தை மாட்டோம், புது புது வார்த்தை. இந்த சொத்து குவிப்பு வழக்கு, வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் மாட்டோம். புலனாய்வு திறன், தொல்லியல் துறை, இந்த மாதிரி புது, இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். பட் உங்களுக்கு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கேட்கறப்போ இதெல்லாமே யாருமே பாட்டுல யூஸ் பண்ணலையே அப்படின்றப்போ நான் வந்து வீட்டுல இருந்து நோட்ல எழுதிப்பேன். அது யாருமே பாத்திரக்கூடாது, பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கும். நோட்ல எழுதி இல்லைன்னா மறந்து போயிடுவேன். ஃபோனும் அப்போ இருக்காது. நோட்டில் எழுதி மடிச்சு ஸ்கூல் பேக்ல வச்சுப்பேன். ஸோ அது எல்லாமே எனக்கு இப்போதான் யூஸ் ஆகுது. ஓகே, இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆதியோட ஹிப்ஹாப் தமிழ் அவருடைய பாட்டு வந்து லைக் எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்குமே வந்துட்டு அது ஒரு மாதிரியான ஒரு வைப். இப்போ நாங்கள் காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த கிளப்ல மப்பில் வர்றப்போ அதோடைய வைப்பு, அதோடைய ஜோனே வேற. அப்புறம் ஹிப்ஹாப் தமிழாவுடைய அந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்கா வர்றதா இருக்கட்டும் அப்படி. ஸோ உங்களுக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் ஹிப்ஹாப் தமிழோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் சாங்ஸ்ன்ற மாதிரி என்னது? அப்போ அந்த டைம்ல அந்த மாதிரி சாங்ஸே வரல. அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ரஹ்மான் சார், நான் வந்து இளையராஜா சார் சாங் தான் நிறைய கேட்பேன். ஓகே, எனக்கு அப்போ வந்து புது பாட்டு எதுவுமே பிடிக்காது. எனக்கு இளையராஜா சாங் சார் ஒரு சாங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அது மாதிரி கேட்டு இருக்கிறப்போ டக்குன்னு ஒரு சுவிட்ச் என்னன்னு பார்த்தா அண்ணன் வெட்டி கொட்டுட்டு இருக்காரு. யார் இது, செம்மையா இருக்க பாட்டு, ஒரு மாதிரி ஃபாஸ்டாவும் பாடுறாங்க, புரியுது, நல்லா இருக்கு. அப்படி போய் கேட்க ஆரம்பிச்சு நான் அப்பையில இருந்து அப்படியே உங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே ரூட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எனக்கு பெருசா வந்து பியூர் ஹிப்ஹாப் நான் பண்றது வந்து எனக்கு ஹிப்ஹாப்பா இல்லையா எனக்கு அந்த ஐடியா இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரோட கானா, நாட்டுப்புறம், ஊர் சைட் சவுண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்ல வரோம், வெளிப்படுத்த வரோன்றதான் நம்ம ஊரோட ஹிப்ஹாப். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஈஸியா போய் கனெக்ட் ஆகிற அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ, சூப்பர். அதை தாண்டி இப்போ நிறைய இந்திய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கெளுத்தி இருக்கிறாரு, பால் டப்பா, அசல் கோலார், ஆஃப்ரோ. ஸோ இந்த நட்பு ஓட்டம் எப்படி இருக்கு லைக் இந்த இந்தி ஜோனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா? நான் அசல்னாவோட பெரிய ஃபேன். எனக்கு அவர் ரைட்டிங்லாம் பார்த்துட்டு எப்படி இப்படி எழுதுறாரு அப்படின்ட்டு. கெளியும் அதே தான், பால் சேம். வெங்காயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வெங்காயத்தோட டான்ஸும் சரி, அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, ரைட்டிங்கும் சரி. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இவங்க கூட நம்ம கனெக்ட் ஆவோமா அப்படின்னே தெரியாது. இப்போ வந்து எனக்கு இருக்கிற பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் கிளியை மட்டும் தான். ஓகே, யா கிளி, அப்புறம் சதீஷ்னு என் ஃப்ரெண்டு. ஓகே, நாங்க எல்லாருமே வந்து ஒரு அது எப்படி உங்களுக்கு செட் ஆச்சு? ஒரு பக்கம் கிளுத்தி, ஒரு பக்கம் மஞ்சரம், ஒரே ஃபிஷ் ஃபேமிலியா இருக்கு. யா நான் இந்த பாட்டு எழுதுறப்ப எனக்கு கிளிக்கு தெரியாது. எனக்கு அப்போ வந்து கிளியோட 4 பெஸ்டி அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ், 4 பெஸ்டி அப்படின்னு பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு அப்பவே பார்த்துப்பா செம்மையா பண்றான் இந்த பையன் அப்படின்ட்டு இருந்துச்சு. வெற்றிவேல் கேட்கறப்ப அடுத்து வெற்றிவேல் அப்பெல்லாம் நான் கூட இருந்தேன். அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நான் அந்த எல்லாமே அந்த தாத்தா ரீல் தான் ப்ரோ. தாத்தா ரீல் போட்டேன், எனக்கு கிளி ஆட்டோ டெக்ஸ்ட் பண்ணிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஜேர்னியே வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன பண்ணிருந்தேன், கிளிக்கு வந்து டெக்ஸ்ட் போட்டிருந்தேன். ஒரு நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்போ, ப்ரோ எப்படி வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி சாங்ஸ் பண்றது, என்கிட்ட பாட்டுலாம் நிறைய இருக்கு, ஆனா வந்து எனக்கு அதை எப்படி வந்து போய் அப்ரோச் பண்ணணும்னு தெரியல.
அவன் ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் போட்டான். அதுல இருந்து நான் அப்படியே டோட்டலா என்னோட மைண்ட் செட்டே மாத்திக்கிட்டேன். உங்ககிட்ட உண்மையா டேலண்ட் இருந்தா நீ போய் யார்ட்டையும் கேட்கவே கூடாது. உன்னை தேடி ஒன்று வரும், அது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஒரு மேஜிக் நடந்து அது நடக்கும். நீ நீ வந்து எவ்வளவு எழுதி வச்சிருக்கே எழுதிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு கிளிக் ஆகும். கிளிக் ஆகிறப்போ உன்னை எல்லாருமே தேடி நீ கேட்கற ப்ரொடியூசர்ஸ் வாங்கிட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து யாருக்குமே இப்போ டெக்ஸ்ட் பண்றதை நிறுத்திட்டேன். யார்ட்டையுமே போயிட்டு எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு போய் நிறுத்திட்டேன். ஸோ ஒன்லி ரைட்டிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தேன். ரேண்டமா ஒரு நாள் கிளிக் ஆச்சு. இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். யுவன் சாரோட ஒரு வஸ்தாரா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அதுவும் சேம் தாத்தா பாட்டு தான். பார்த்துட்டு எனக்கு வந்து தினேஷ் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தாத்தா. எங்க மெத்தனால் தாத்தா தான். அவர் வந்து ஒரு ஓஜி தாத்தா. தினேஷ் இருக்கார்ல டைரக்டர், அண்ணா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, நான் வந்து முருகர் கோயில் பழனி கோயில் போயிருந்தேன் அப்பா கூட. அப்போ வந்து கால் வந்துருச்சு, இந்த மாதிரி யுவன் சார் வந்து ஒரு பாட்டு பண்ணோம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. நான் போய் தான் சொல்றாரு போல, ஆனா எங்க குற்றாலத்துல குளிச்சு வந்து போன் அடிக்கிறேன், அவர் கால் பண்ற லைன்ல இருக்காரா அப்படின்னு பேசிட்டேன். பேசினோடனே எனக்கு யுவன் பேசுறாரு, இது கால் கனெக்ட் பண்ணி பேசிட்டேன். ஹாய் யாதவன், நான் வந்து யுவன் பேசுறேன், இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, நீங்க அவ்வளவுதான். எனக்கு கோயில்ல இருந்து திடீர்னு ஓடி ஒரு அடுத்த ஒரு மணி நேரத்துல பேக்கப் வந்து ஒரு நைட்டு உட்காந்து எழுதி அப்படியே முடிச்சுட்டு வந்த பாட்டு. அது எப்படி வரும்னா, அது ஃபுல் பாட்டு. என்னோட போர்ஷன் ஒரு 4 பார் தான் இருக்கும். அவ பச்சை கலர் பேரட், காலகேயனையும் சுண்டி இழுக்கும் நியோ டிஎம் மேக்னெட், அவ மாங்கா பத்த சாலட், சொரங்கம் KGF-ல வடிச்ச தங்கம் 24 கேரட். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அந்த பாட்டு பண்ண. ஆமா, அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் சார் கூட பண்ணேன் சொல்லிட்டேன். வேற யாரோட கொலாபரேட் பண்ணிருக்கீங்க? அப்புறமா ஆஃப்ரோ அண்ணா கூட நிறைய பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஒன்று அன்ரிலீஸ்டா இருக்கு. அதெல்லாம் மூவிஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து அடுத்து டெக்ஸஸ் டைகர்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஆல்பம் வந்து நானும் கெல்த்தியும் வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். தென் ரோமியோ ஆட்டம் போட்டால் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வரப்போகுது. ஸோ அதுலேயும் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே மூவிஸ். அப்புறம் இந்த திங்க்லேயே வந்து இன்னொரு 3 சாங்ஸ் இருக்கு, ஒரு EP-யா. அப்புறம் எனக்கு வந்து இங்கே வந்து தேங்க் பண்ணணும் கொஞ்சம் பேரை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மகேஷ் அண்ணா தான் வந்து செம்மையா பண்ற நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அப்புறம் விஷால் அண்ணா தான் வந்து எனக்கு அந்த ரேப் இன்ஜினியர் டேகே வந்து எனக்கு விஷால் அண்ணா தான் கொடுத்தாரு. அப்புறம் சந்தோஷ் அண்ணா, அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஸோ அண்ட் நிதிஷ் ப்ரோ, தனா ப்ரோ, இவங்க எல்லாருமே வந்து எனக்கு பேக் எண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அப்புறம் வந்து எங்க அப்பா தான் ப்ரோ செம சப்போர்ட். எங்க அப்பா வந்து நார்மலா ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் பண்றவரு, நார்மல் இந்த கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்றவரு. ஸோ அப்படி ஒரு 10 லட்ச ரூபாய் கட்டி கெமிக்கல் முடிச்சுட்டு அந்த வேலை பண்ணாம நீ போய் மியூசிக் பண்றா அப்படின்னு ஒரு யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க. ஒரு 6 மாசமா எனக்கு எதுவுமே, சும்மா மூவிஸ் ப்ராஜெக்ட் மட்டும் வரும், பண்ணிட்டே இருப்பேன். மற்றபடி ஃபினான்ஷியலா ஒண்ணுமே இருக்காது. ஸோ அது எல்லாமே அன்லாக் ஆகும்போது அந்த டைம்ல கூட எங்க அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணா, நீ பண்றதை பண்ணிட்டே இரு, என்னைக்கோ ஒரு நாள் உனக்கு கிளிக் ஆகும், ஸோ நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வரைக்குமே சப்போர்ட்டிவா இருக்கு. பியூட்டிஃபுல். மறக்க முடியாத காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மீன் இல்லைன்னா கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் ஷோவா இருக்கலாம், ஸ்டேஜ் பெருசா, இந்த ரேர் பீஸ் வஞ்சரமா இருக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஆதினா ஷோ தான் ப்ரோ. நான் பெரிய ஸ்டேஜ் அதுதான். ஆமா, அவ்வளவு பேர் மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணதே இல்லை. செம பெரிய ஸ்டேஜ் அது. ரெஸ்பான்ஸும் பயங்கரமா இருந்துச்சு. அப்புறமா ரெண்டாவது வந்து இப்போ ரீசெண்டா போன வாரம் நான் படிச்ச காலேஜுக்கே கெஸ்டா போயிருந்தேன். அது சரியான எக்ஸ்பீரியன்ஸ். என் காலேஜ்ல வந்து மியூசிக் கிளப்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் அந்த கிளப்ல வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு பாடுவேன் மேக்ஸிமம், பாடிட்டு அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே இப்போ திரும்ப அந்த காலேஜுக்கு கெஸ்டா போறப்போ அது செம்ம ஃபீலா இருந்துச்சு. லைக் நம்மளையும் கெஸ்டா கூப்பிடுறாங்க இந்த காலேஜஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி செம்ம ரெஸ்பான்ஸ் அந்த காலேஜ்ல. எல்லாருமே இப்போ அந்த பசங்க எல்லாமே வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க ப்ரோ, ஆனா நீங்க வரீங்க ரொம்ப ஜாலியா இருக்கு எங்களுக்கு, எல்லாத்தையுமே நான் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன் போயிட்டு. என்ன கேக்குறப்போ டே அப்படிலாம் இல்லடா, நான் எப்பயும் போலதான் வரேன், அந்த அளவுக்குலாம் என்ன இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ப்ரோ. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு காலேஜ்ல போனதுக்கு அப்புறம். நைஸ் ப்ரோ. ஸோ வெயிட் பண்றோம் உங்களோட அடுத்தடுத்த ரிலீசஸ்க்கு. வி ஆர் அப்படியே வெயிட்டிங்லேயே காத்துட்டு இருக்கிறோம். வேற ஏதாவது மறக்க முடியாத விஷஸ் வந்ததா இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்? ரேர் பீஸ் இல்லைன்னா ஆரா வந்ததுக்கு அப்புறம் சம் செலிபிரிட்டி விஷ், வேற மியூசிக் டைரக்டர்? எனக்கு சாய் ப்ரோ டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு, சாங் சூப்பரா இருக்கு கங்க்ராட்ஸ்டா அப்படின்ட்டு. அண்ட் நிறைய பேர் எனக்கு அதான் ப்ரோ பர்சனலா வந்து என்னன்னா பாட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. நான் அந்த லிரிக்கலா எழுதுறப்ப என்ன யோசிச்சேன்னா, நம்ம யாருமே வந்து பை பர்த்லயே வந்து நம்ம யாருமே வந்து சில்வர் ஸ்பூன் பிறக்கல. ஆனா நம்ம
முடியிறப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற மேட்டரை யோசிச்சு எழுதுனேன். ஸோ எனக்கு வர டிஎம்ஸ் எல்லாமே ப்ரோ செம்மையா வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு உங்க பாட்டு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டம் நார்மலா பீப்புள்ஸ் வந்து கூட இன்டராக்ட் பண்றப்போ கனெக்ட் பண்றப்போ செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஓகே, மோஸ்டா அப்ராட்ஸ்ல இருந்துலாம் வந்து பேசுறாங்க. அவங்களோட டோன் சூப்பரா இருக்கும்ல, மாப்பிள்ளைய சூப்பரா இருக்கு பாட்டு, அதெல்லாம் கேட்கறப்போ ஹாப்பியா இருக்கு. சூப்பர் 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 ப்ரோ. ஸோ இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போற பாட்டு லைக் எந்த மாதிரி பாட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அது சேம் ப்ரோ, இது வந்து பயாலஜிக்கலா ஒரு பாட்டு. பாட்டோட கெமிஸ்ட்ரி முடிஞ்சு பயாலஜி. பாட்டு பேர் வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஓகே. ஓ, அது வந்து லைக் பொறாம, யாருக்குமே பொறாமன்ற ஒரு மேட்டர் வேணாம், பண்றதை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த கோட்ல போறீங்கன்னா நீ வளரணும், நான் வளரணும், நாம வளரணும், இந்த ஒரு கோட்லயே இருங்க. யாருமே வந்து ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க கீழே அப்படிலாம் கிடையாது. நீங்க பண்றதை பண்ணிட்டே இருங்க, உங்களுக்காக ஒண்ணு நடக்கும். சூப்பர் இதுதான் அந்த பாட்டு. சூப்பர் ப்ரோ. வெயிட் பண்ணிருக்கிறோம் அந்த பாட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த 2026 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஏறுமுகத்துல போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பண்ணுங்க. வெயிட்டிங். இந்த 6-10 திருப்பி தியேட்டர்ல இதோடைய வைவ் எப்படி இருக்குன்றத பார்க்கணுன்ற ஒரு ஆசையோட காத்திருக்கோம். ஐ திங்க் சம்மர் சீக்கிரமே வந்துரும் அந்த படம். நானும் வெயிட்டிங். ஆமா. சோ வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். சீக்கிரம் அடுத்த பாட்டுக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.